உலகெங்கும் வாழக்கூடிய 1.5 கோடி தேவேந்திர வேளாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடந்த 15 தினங்களுக்கு மேலாக கிராமந்தோறும் பிரச்சார பணிகளிலே ஈடுபட்டு இன்னும் 2 தினங்களில் தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் தமிழ்நாடெங்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 61 வேட்பாளர்களுக்கும் அதே போல நம்முடைய மேன்மை தாங்கிய தேவேந்திர சொந்தங்களுக்கும் மிக மிக முக்கியமான வேண்டுகோள். தமிழக வரலாற்றில் எவ்வளவோ மிக முக்கியமான காலகட்டங்களை சந்தித்து வந்திருக்கிறோம். 1957களில் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நிகழ்வுகள், 68களில் கீழவன்மணி நிகழ்வுகள், 1995ல் தேவேந்திர மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட கொடியங்குளம் சம்பவம், புதிய தமிழகம் கட்சி 96லே துவங்க பெற்று ஏறக்குறைய 30 ஆண்டுகள் நிறைவுற்று இந்த 30 ஆண்டுகளிலே பல்வேறு தேர்தல்களை சந்தித்திருந்தாலும் கூட 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் நடக்கக்கூடிய தேர்தல் நம்முடைய அரசியல் வரலாற்றில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய நாளா. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, பெரம்பலூர், கரூர், கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி என 22க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நம்முடைய தேவேந்திர மக்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய வாக்கு சக்தியாக இருக்கிறோம். எதற்காக வாக்குரிமை பெறப்பட்டது? 1947க்கு பிறகு இந்த வாக்கு உரிமையின் மூலமாக நம்முடைய சமூக பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக, நம்முடைய பொருளாதார பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்காக நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்குரிமை இந்திய மக்கள் அனைவருக்குமே கொடுக்கப்பட்டது. எல்லோருக்கும் வாக்குரிமை வருகிறது, எல்லோரும் ஆட்சி செல்லுகிறார்கள். ஆனால் நம்மிடத்திலே வாக்குகளை மட்டும் வாங்குகிறார்கள். ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, அதற்கான முஸ்லிம்கள் காட்டுகின்ற பொழுது நம்மை ஒதுக்குகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் 2 திராவிட கட்சிகள், திமுக, அண்ணா திமுக, 2 திராவிட கட்சிகளுமே அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர்களுடைய வரலாறு என்ன? அவர்கள் விட்டார் ராசிடத்திலே இந்த கட்சியை துவங்கவில்லை. பள்ளச்சேரிகளும் பகச்சேரிகளும் தான் திராவிட இயக்கங்களுடைய தோற்றுவாய் இருந்தது. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? தேர்தல் வந்தால் 300 கொடுத்து 500 கொடுத்து இவருடைய ஓட்டுகளை வாங்கி விடலாம் என்ற நிலைக்கு தள்ளித்தான் வைத்திருக்கிறார். 1967 இன்னைக்கு 2026, ஏறக்குறைய 60 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. 60 வருடங்கள் ஆயின பிறகும் கூட இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்கள், தமிழ் குடிமக்கள், மருத மக்கள், வேளாண்மைக்கு சொந்தக்காரர்கள், ஒரே மொழி தமிழ் மொழியை மட்டும் பேசக்கூடியவர்கள், இந்த மக்கள் அரசியல் அதிகாரம் பெற்றுவிடக் கூடாது என்று 2 கட்சிகளுமே நினைக்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு தூத்துக்குடியில விமானத்திலே எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார்? டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 33 தொகுதிகளில் இருந்து 36,000 வாக்குகள் பெற்றது என்று சொன்னது பொருள் என்னவென்றால், நம்மை ஏளனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம்தான். அதுதான் அவருடைய உள்ளார்ந்த அர்த்தம். நம்மை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். தேர்தல் வந்தால்
இவர்களை பிரித்து விடலாம், 300க்கும் 500க்கும் விலை கொடுத்து வாங்கி விடலாம் என்று கருதுகிறார். ஆனால் இப்படி கருதக்கூடியவர்கள் என்றாவது நம்முடைய தேவேந்திர மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னும் ஒரு நாள் அவர் நம்மோடு பயணித்துக் கொண்டார். 1967 ஆட்சிக்கு வருவார் திமுக. 68 43 பேர் கீழவன்மணியில் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் கீழவன்மணியில் தீயிட்டு கொடுக்கப்படுகிறார்கள். 78 அதிமுக ஆட்சியிலே 2 மாத காலம் ராமேந்திர கலவரம் நடைபெறுகிறது. 71 80களில் புடியங்குடி மீனாட்சி ஐயாபுரத்தில் 6 பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். மதமாற்றங்கள் நடைபெறுகின்றன. 89 போடி மீனாட்சிபுரம் கலவரம். 95 தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம், ஆனந்தா, காசிலிங்காபுரம் உட்பட 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள், நம்முடைய கிராமங்கள், சாதாரண கிராமத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் வெளிநாடுகள் சென்று மிக கஷ்டப்பட்டு கொடுத்திருந்த வெயிலே கஷ்டப்பட்டு சரி சேமித்து கொண்டு வந்து வீட்டில ஒரு மிக்சி வாங்கியதற்காக, கிரைண்டர் வாங்கியதற்காக அதை கூட கொடுத்துக் கொள்ள முடியாமல் அத்தனை வீடுகளும் கோடாரி வைத்து பிறந்திருந்தார்கள். என்றாவது ஒரு நாள் இந்த திமுக, அதிமுக இந்த மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார், உடன் நின்றுள்ளார். கடந்த 10 வருடத்துக்குள் திருநெல்வேலியை மையமாக வைத்து ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டதாக கௌரவப்படுவதற்கு ஆளாயிருக்கிறார்கள். திமுக என்ன செஞ்சு கொண்டிருந்தது? அதிமுக என்ன செஞ்சது? 2 பேரும் ஆட்சியில் இருந்தாங்க. ஏன் கடந்த 6 மாதத்துக்கு முன்பு கவின் படுகொலை செய்யப்பட்டாரு? ஏன் நடந்தது? என்ன குற்றமளித்தார்? அன்றெல்லாம் தேவேந்திர மக்கள் மீது பாசம் இல்லை. அதிமுக பாசம் கிடையாது, மற்ற அவரோடு கூட்டணி இருக்கக்கூடியவர்களுக்கு பாசம் கிடையாது. ஆனால் தேர்தல் வந்தால் மட்டும் கூடத்திலே வருகிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? எந்த அளவிற்கு தாழ்வாக நினைத்தால், குறைத்து மதிப்பிட்டால், அவர் யானப்பாலோடு பார்த்தால் நம்ம 2 பேரும் கூட்டணியிலிருந்து ஒதுக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அவரோடு 10 பேர் 15 பேர் சட்டமன்றத்திற்கு சென்று விட்டால் அவர்கள் அரசியல் அதிகாரத்துக்காக குரல் கொடுப்பார்கள். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் பொருளாதாரத்திலும் சமூக அந்தஸ்திலும் உயர்ந்து விடுவார்கள். இப்படி தேவேந்திர வேளாளர் என்ற பெயர் வாங்கியதை சீரழித்துக் கொள்ள முடியல, அதான் பொருள். அப்ப நம்ம பட்டியல் வெளியாட்டம் கேட்பாரு, அப்ப இவர் இப்பொழுதே ஒதுக்கி விடலாம். அவர் ஒதுக்குறது என்ன? கிருஷ்ணசாமி இருக்கிற கிருஷ்ணசாமி இல்ல, 1.5 கோடி தேவேந்திர வேளாளர்களையும் அரசியல் அதிகாரத்திலிருந்து ஒதுக்கி விடலாம் என்ற எண்ணத்தோடு தானே அவங்க செய்யறாங்க. இப்படிப்பட்ட சூழல் தான் நான் எந்த இடத்திலே பிறந்தது என்று எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதாவது மண்டியிடாத மாந்தருக்கு சொந்தக்காரர்கள் தேவேந்திரர், அந்த இனத்தினுடைய புதல்வன் நான். போராடி களத்திலே வெல்லுவமே தவிர எந்த ஒரு காலத்திலும் எதிரிடத்திலே மண்டியிடுவது என்பது வரலாற்றில் இல்லாத ஒரு செய்தி. அதனால்தான் நீ எங்களை புறந்தெழுகிறாய், நாங்கள் உங்களை புறந்தெழுகிறோம். நீங்கள் எங்களை ஒதுக்கிறீர்கள், நாங்கள் உங்களை ஒதுக்குகிறோம். இதனாலும் எங்களுடைய வாக்குகளை வைத்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களானீர்கள். இந்த முறை எங்களுடைய வாக்குகளாலே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராகிறோம் என்ற அடிப்படையில் தான் ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில நான் போட்டியிடுகிறேன். அருகாமையில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில ஷியாம், அதே போல சின்னத்துல ஷியாம் உட்பட 61 பேர் இந்த தேர்தலில் களம் காண்கிறோம். அதில் 57 பேர் கேஸ் சின்னத்திலே போட்டியிடுகிறோம். 4 பேர், அதில் 3 பேர் கடையனூர் கவிதா உட்பட 3 பேர் வாடி சின்னம், இன்னொரு தள்ளிவண்டி சின்னம். இதை நம்முடைய தேவேந்திர வேளாண் சொந்தங்களை அனைவரையும் படித்த இளைஞர்கள், அதே போல தாய்மார்கள், பெரியவர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்றவர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரும் தயவு ஒரு 10 நிமிடம் சிந்தித்துப்பார்கள். அவங்க இந்த நேரத்துல உங்ககிட்ட 500 ரூபா கொடுத்து ஒரு 1000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு வர்றாங்க. அதை தவிர உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் உங்களுடைய பெற்ற பிள்ளைகள், அது கவினோ அல்லது தீபக்கோ அல்லது மனோவோ யாராக இருக்கட்டும், அவரெல்லாம் கொல்லப்படுகின்ற பொழுது யாரு ரத்தம் தெரிவித்தது? டாக்டர் கிருஷ்ணசாமி ரத்தம் தெரிவித்தது, ஷியாம் ரத்தம் தெரிவித்தது, புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ரத்தம் தெரிவித்தது. நாங்க தானே அந்த களத்துக்கு போனோம். திமுக வந்தானா? அதிமுக வந்தானா? அவங்களாம் வரமாட்டாங்க. அவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள்? அவர்கள் வெறும் சாதாரண வெற்று தாளாக பார்க்கிறார்கள். 500 ரூபாய் தாள், 1000 தாளா பார்க்கிறாங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுக்க போறீங்களா?
வேணா உங்க வீட்டுல கொண்டு வந்து 1000 ரூபாய் கொண்டு போட்டு போயிருக்கலாம், அதுல கையில திணிச்சுட்டு போயிருக்கலாம். இது தன்மானத்துக்கான போராட்டம் நடைபெறுகிறது. புதிய தமிழகம் கட்சி நம்ம தேவேந்திர மக்கள் நெருப்பாற்றிலே நீந்துகிறோம். இது மிகப்பெரிய சவாலான காலகட்டம். ஒவ்வொரு தேவேந்திரன் மனச்சாட்சியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன், நீ எந்த காரணத்தை கொண்டும் நீ எந்த கட்சியில வேண்டும் என்றாலும் இந்த முறை இருந்துக்கலாம். நீ திமுகவா இருந்துக்கலாம், அண்ணா திமுக இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம், வேற எந்த கட்சியில இருந்துக்கலாம். ஆனால் இந்த இனம் வீழ்ந்த பிறகு உனக்கு என்ன அடையாளம் வரப்போகுது? இந்த இனம் வீழ்ந்த பிறகு உனக்கு என்ன அடையாளம், மதிப்பு, மரியாதை இருக்க போகுது? அதனால உன்னுடைய வாக்குகள், உன்னுடைய இனம் மானத்தோடு வாழணும், உன்னுடைய இனம் உயரணும். அப்பதான் நீ உயர முடியும், நீ மதிப்போடு மரியாதையோடு இருக்க முடியும். அதனால உங்களுடைய வாக்குகள் அனைத்தையும் தேடி பிடித்து நம்முடைய 61 சட்டமன்ற தொகுதிகள், அதுல நம்ம பேரு வேணா சொல்லிடுறேன். ஓட்டப்பிடாரத்துல நான் போட்டியிடுகிறேன், சிறுவத்தூர்லையும் திருநெல்வேலிலையும் ஷாம் போட்டியிடுகிறார், வாசுதேவநல்லூர் கா பால்ராஜ், சங்கரங்கோவில்ல இ பிரபாகரன், நான்குநேரியில இரா தமிழ்செல்வி, விருதுநகர்ல மா பாலசுப்ரமணியன், விளாத்திக்குளத்துல பே மாடசாமி, நிலக்கோட்டையில வழக்கறிஞர் போ சங்கர், சோழவந்தான்ல வி ரகு, பட்டுக்கோட்டையில மா குருமூர்த்தி, ஸ்ரீவேங்கடத்துல நே ராஜசுதன், கங்கவலியில பாபு என்கிற மாரிமுத்து, திருவெரும்பூர்ல பிச்சைமுத்து, ஆத்தூர்ல ஜெயபிரகாஷ், ஆண்டிப்பட்டியில இளையராஜா, பெரியகுளத்துல மாரிசாமி, பேராவூரணியில சித்திரவேலு, முசிறியில சின்னையன், மணப்பாறையில மீனாள், திருவாரூர்ல தியாகராஜன், மன்னார்குடியில பாரதி, நாகப்பட்டினத்துல ராஜசேகரன், நன்னத்துல தமிழ் செல்வம், பரமக்குடியில பிரகாஷ் பாண்டியன், காரைக்குடியில் நியூட்டன் பாபு, மானாமதுரையில ராஜமாணிக்கம், திருமயத்துல சுப்பையா, விராலிமலையில செல்வராஜ், புதுக்கோட்டையில ரங்கன், தென்காசியில திருமலைக்குமார், மதுரை கிழக்குல பாரதிராஜா, வேலூர்ல பன்னீர்செல்வம், சாத்தூர்ல வேல்முருகன், ராஜபாளையத்துல வழக்கறிஞர் மு ராமாதேவி, சிவகாசியில கனிப்பாண்டி, அருப்புக்கோட்டையில ரகுபதி, திருச்சூரியில குணசேகரன், முதுகுளத்தூர் மலைசெல்வம், திருவாளரை பாலுசாமி, திருவையாறு வேணு, திண்டுக்கல் விருதை பாண்டியன், ஆலங்குளம் உதயகுமார், பல்லாவரம் தங்கராஜ், ஆலந்தூர் வேலுச்சாமி, பழனி வாய்க்கால் துறை, லால்குடி வழக்கறிஞர் எரிஞ்சிரியன், மணச்சனூர் மு பாலு, ஸ்ரீரங்கம் வழக்கறிஞர் ஆர் நியூட்டன், துறையூர் ராஜமாணிக்கம், குடியாத்தம் ஆஷா, மடத்துக்குளம் செந்தில்குமார், அணைக்கட்டு ஜெயசீலன், திருப்பரங்குன்றம் சேதுராமன், திருச்சி கிழக்கு வழக்கறிஞர் கோவிநாத், நாமக்கல் மாரீஸ்வரன், கோவில்பட்டி அதிகுமார், கடையனூர் கவிதா, கீழ்வேலூர் சுரேந்தர், நத்தம் விஜயகுமார், ராசிபுரம் முனியப்பன் என்ற 61 சிங்கங்கள், தன்மான சிங்கங்கள் தான் சொல்லணும். அவங்கெல்லாம் பொருளாதாரத்தில் பெரிய கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகளும் கிடையாது. நான் இந்த வேட்பாளர் அறிவிக்கிற போது இந்த வேட்பாளர்கள் எல்லாம் 15 நாளைக்கு தாக்கு பிடிக்கணுமே, அவங்களால முடியுமா, நம்ம ஒரு பெரிய ஒரு விஷபரிசோதனை செய்யறோமே என்று கூட நான் நினைச்சது உண்டு. ஆனா இன்னைக்கு 15-16 நாள் இந்த கடத்துல மிகப்பெரிய அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அவர்களுக்கு நான் பாராட்டுறேன். அவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களே, அதை நான் பாராட்டுகிறேன். எனவே இது வரலாற்றுல இந்த 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தல் தேவேந்திர மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான தேர்தல். வெறுவரே நாங்கள் சேர சோழ பாண்டி வம்சம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதா, அதற்கான கூறுகளை நாம் இந்த தேர்தலை காண்பிச்சாங்க. நம்மை ஏமாற்ற நினைக்கக்கூடியவர்கள், நம்மை வஞ்சிக்கக்கூடியவர்கள், நமக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், நம்மை அடித்துளிக்க வேண்டும் என கனவு காணக்கூடியவர்கள் அனைவருக்குமே பாடம் புகட்டக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல். எனவே அன்புள்ளம் கொண்ட தேவேந்திர வேளாண் சொந்தங்களே, என்னால ஒன்று தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக உடம்பு சரியில்லை. நான் எல்லா தொகுதிகளுக்கும் செல்லாம் தான் இருந்தேன். இருந்தாலும் கூட நான் இது வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த உங்களை மூலம், அந்த வீடியோ மூலமா அனைத்து தேவேந்திர தாய்மார்களும், சகோதரர்களும், இளைஞர்களும், பெரியவர்களும் 23ஆம் தேதி அன்னைக்கு திரண்டு நின்று உங்களுடைய வாக்குகளை அங்கங்கே நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய கேஸ் சிலிண்டர் சின்னத்திலும், இந்த 4 தொகுதியில் வேறு சின்னங்கள், அந்த கடையனூர்ல கவிதா மற்றும் மற்ற பகுதியில் வேறு சின்னங்கள், அந்த பகுதியில் அந்த சின்னங்களை மட்டும் பார்த்து நீங்கள் வாக்களிங்க. நம்முடைய வேட்பாளர்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. வேட்பாளர்கள் அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள், அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களும் தன்மானத்தோடு போராடுகிறார்கள். எவ்வளவு அவங்களை
மாற்றுறதுக்காக அவங்களுக்கெல்லாம் என்னென்ன அழுத்தங்கள் வந்ததுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட அதையை மீறி இந்த களத்தில் நிற்கிறாங்க. நாம் எல்லோருமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான காலத்தில் நிற்கிறோம். இந்த சோதனை காலத்தில் வெற்றி பெற்றே தீரணும். ஓட்டப்படத்தில் நான் வெற்றி பெறுவேன், திருநெல்வேலியில் சியாம் வெற்றி பெறுவாரு, சிறுவத்தில் வெற்றி பெறுவாரு. அதே போல 61 தொகுதிகளிலையும் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவோம். வெற்றி பெற வாழ்த்துகிறேன். எனவே நம்முடைய தேவேந்திர சொந்தங்கள் மீண்டும் மறந்து விடாமல் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அனைவரும் நம்முடைய கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு அளித்து வெற்றி வாய்ப்பை தேடித்தாருங்கள். மீண்டும் மிக முக்கியமான வேண்டுகோள், பலர் வாக்காளர்களா சொந்த ஊர்ல இருக்கிறீங்க, ஆனா சென்னையில பல பேர் இருக்கிறீங்க, கொஞ்சம் பெங்களூர் இருக்கிறீங்க, கொஞ்சம் கோயம்புத்தூர் இருக்கிறீங்க, திருப்பூர் இருக்கிறீங்க. இந்த தேர்தலுக்கு 10 ஓட்டு 5 ஓட்டு கூட மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், 2016 460 வாக்கு வித்தியாசத்தான் வெற்றி வாய்ப்பு இருந்தேன். அதனால ஒவ்வொரு ஊர்லயும் 1000 ஓட்டுன்னு சொல்றீங்க, ஆனா எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்னா 100 பேர் 200 பேர் குறைவா இருக்கிறீங்க. ஆனா எல்லோருமே நேரடியாக வாக்களிக்கணும். அதுதான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். மீண்டும் அனைத்து சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி மறந்துவிட வேண்டாம். 23ஆம் தேதி அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கணும். அனைவரும் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளர் போட்டியிடக்கூடிய கேஸ் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.